வணக்கம். இது உங்கள் ஓப்பனர்ஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அருமையான நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சிக்கன் பிரியாணி தாங்க. அதுவும் குக்கரில் குலையாமல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாங்க. வாங்க இந்த சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? குக்கரில் தாங்க பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு 100 ml அளவு கடலெண்ணெய் எடுத்துக்கலாங்க. நல்லெண்ணெய் தவிர மீதி எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு மராத்தி மொக்கு, 2 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய் இதையெல்லாம் எண்ணெயில் ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாங்க. ஒரு நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. இந்தளவு கட் பண்ணி சேர்த்திக்கிங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரை வதக்கிக்கலாம். நல்லா இந்தளவுக்கு வரணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்திக்கலாம். இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் சேர்த்திக்கலாம். இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்படி வதக்கி செய்யும்போது மணமாக இருக்குங்க பிரியாணி. இப்போ புதினாவையும் வதக்கியாச்சு. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கிங்க, நல்லாயிருக்கும். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்திக்கலாங்க. இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஒவ்வொரு பொருளையும் சேர்த்து ஒவ்வொரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. அப்போ தான் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கிங்க. மிளகாய்த்தூள் எண்ணெயிலேயே நல்லா வதக்கும் போது பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. எந்த கலர் பொடியும் சேர்த்த தேவையில்லை. மிளகாய்த்தூள் சேர்த்தும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளி எடுத்துருக்கேங்க. நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கலாங்க. தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரையும் வதக்கிக்கலாங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 100 ml அளவு தயிர் எடுத்துக்கலாங்க. தயிரையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. தக்காளியில் நல்லா வதங்கி எண்ணெயில் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் சிக்கன் சேர்த்திக்கலாம். 1/2 கிலோ அளவு சிக்கன் எடுத்துருக்கேங்க. நல்லா 2 தடவை சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த சிக்கன் பிரியாணி ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் கூட குலையாதுங்க. இப்போ சிக்கன் எல்லாம் சேர்த்தியாச்சு. சிக்கன் எல்லாம் சேர்த்து நல்லா மசாலாவோடு வதக்கிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வெந்து வரும். அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நீக்கி பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி விட்டு வெந்து வந்திருக்குன்னு. ஓரளவுக்கு வெந்திருக்குங்க. அடுத்தது தண்ணி சேர்த்திக்கலாங்க. 2 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேங்க. அதனால் 1 கப்புக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்திக்கிறேங்க. ஈக்குவலாக சேர்த்திக்கிங்க. 1/2 கிலோ சிக்கன்னா 1/2 கிலோ அரிசி எடுத்துக்குங்க. அப்போ தான் நல்லா பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அது வரையும் மூடி வைக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. மூடி வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நீக்கி பார்க்கலாம். தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு அரிசி சேர்த்திக்கலாங்க. 2 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேங்க. 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லைங்க. நீங்கள் நார்மலான சாப்பாட்டு அரிசியில் கூட செய்யலாங்க. நல்லாயிருக்கும் இந்த சிக்கன் பிரியாணி. அரிசியெல்லாம் சேர்த்தியாச்சு. இப்போ அரிசி உடையாமல் கிளறிக்கலாம். நல்லா கிளறி விட்டு அரிசியும் தண்ணியும் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நீக்கி பார்க்கலாம். அரிசியும் தண்ணியும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாங்க. பத்துலினா சேர்த்திக்கலாம். எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. நமக்கு அரிசியும் தண்ணியும் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். அதனால் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கிறேங்க. இப்போ நீக்கி பார்க்கலாம். அரிசியும் தண்ணியும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் குக்கர் மூடி போட்டுடலாங்க.
வெயிட் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாங்க. 7 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு விசில் விட்டு எடுத்துக்குங்க. நல்லா உதிரி உதிரியாக வரும். 7 நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா ஸ்டீமும் அடங்கிருச்சுங்க. இப்போ நீக்கி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, கமகமன்னு சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு. இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் எடுத்து கிளறிக்கலாங்க, இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும். சுட சுட சிக்கன் பிரியாணியோட ஆனியன் ரைத்தா, ஒரு வேக வச்ச முட்டை, இல்லைன்னா சிக்கன் வறுவலோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஓப்பனர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க.